ரஜத் படிட்டார். அதாவது ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்ல அவர் கம்ப்ளீட் ஃபெயிலியருங்க. எல்லாருமே அவரை டிராப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. என் சேனல்ல நானே சொல்லியிருப்பேன் அவருக்கு ஒரு பிரேக் கொடுத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஃப்டர் தட் 5th மேட்ச் ஒரு 51 போட்டாரு. அதுக்கப்புறம் நோ ஸ்டாப்பிங் ரஜத் படிட்டார். சீரியஸ்லி வேற லெவலில் விளையாடிட்டு இருக்காருங்க. நேற்று பஞ்சாப் கிங்ஸோட வந்து பாத்தீங்கன்னா அவரோட 4வது 50 அடிச்சாரு. 23 balls 55, 3 பவுண்டரி, 6 6, ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 240. இதோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4வது தடவை பண்றாரு. அண்ட் ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 260 அடிச்சிட்டு இருக்காரு கன்சிஸ்டன்டா. நிஜமாவே ஒரு சரியான கம்பேக்குங்க ஆஃப்டர் 5 failures. எஸ்பெஷலி த வே அவர் ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆனாரு அகைன்ஸ்ட் இங்கிலாந்து, அது வேற விஷயம். பட் லேட்டர் ஆஃப் திஸ் ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ரொம்ப அசால்ட்டா 6 அடிக்கிறாரு. ஏன்னா மினிமல் ஃபுட் ஒர்க் தான். பட் சீரியஸ்லி கில்லிங் த ஸ்பின்னர்ஸ் தான் சொல்ல முடியும். ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லா விளையாடுறாரு. பட் ஸ்டில் அவரோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ஆர்சிபிக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய க்ரூஷியல் இன்னிங்ஸ் அவர் ரீசெண்டா விளையாடிருக்காரு. அவர் தான் மொமெண்டமே கொடுக்குறாரு இன் பிட்வீன்லன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ ரஜத் படிட்டாரோட இன்னிங்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.